ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 165வது தலைப்பு. உயிர் உதாரணத்தால் உண்டான சாஸ்திரம். தொடர்ச்சி. இந்த சனாதன தர்ம மார்க்கத்தை, ஆச்சார அனுஷ்டான பாதையை போட்டவர் யார்? பேர் சொல்ல தெரியாது, குறிப்பாக யாரையும் காட்ட முடியாது. ஆனால் பாதை மட்டும் இருப்பது தெரிகிறது. இதனால்தான் நான் இந்து தர்மத்தை ஒற்றையடிப்பாதை என்று சொல்வது. ஒற்றையடிப்பாதை பிரத்யக்ஷமாக தெரிகிறது. ஆனால் யார் போட்டார் என்று கேட்டால் சொல்ல தெரியுமா? தார் ரோடு, கப்பி ரோடுக்கெல்லாம் சொல்லலாம். இந்த கவுன்சிலர் திட்டம் போட்டார், இந்த கமிஷனர் சாங்ஷன் பண்ணினார், இந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்து கொண்டார், இந்த தொழிலாளிகள் வேலை செய்தார்கள் என்று மற்ற ரோடுகளுக்கெல்லாம் காரணமான ஆளை காட்டலாம். ஒற்றையடிப்பாதைக்கு மட்டும் முடியாது. அது பிளான் பண்ணி, மெஷர்மெண்ட் பார்த்து, சம்பளம் கொடுத்து போட்டதல்ல. யார் என்று குறிப்பாக சொல்ல தெரியாமல் அநேக ஜனங்கள் நடந்து நடந்தே உண்டானது அது. ரோடு போட்ட பிறகு அதில் ஜனங்கள் நடக்கிறார்கள் என்றால், இதுவோ ஜனங்கள் நடந்ததாலேயே ஏற்பட்ட பாதை. புஸ்தக ரூலால் ஏற்படுத்தும் வாழ்க்கை முறை இல்லை, வாழ்க்கை முறையால் ஏற்பட்ட புஸ்தக ரூல். மற்ற மதாச்சாரங்கள், ஸ்தாபனங்களின் சட்டதிட்டங்கள் சிலரால் உத்தேசிக்கப்பட்டு பிளான் பண்ணி போட்டவை. அதுதான் தார் ரோடு மாதிரி நன்றாய் இருக்கிறது என்று தோன்றலாம். அதிலேதான் வேகமாக கார் சவாரி முடிகிறது. உம்முடைய ஒற்றையடிப்பாதையில் முடியுமா என்று கேட்கலாம். ஆனால் நன்றாய் இருக்கிற அதற்குத்தான் வருஷா வருஷம் ரிப்பேர் பார்த்தாக வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் குண்டும் குழியும் விழுகிறது. ஒற்றையடிப்பாதையோ ரிப்பேராகி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜனங்கள் நடக்க நடக்க தார் ரோடு தேய்கிறது என்றால், ஒற்றையடிப்பாதையோ அவர்கள் நடக்க நடக்க இன்னும் உறுதியாகவும் பளிச்சென்றும் ஆகிறது. அதாவது ஜனங்கள் வாழ்ந்து காட்டும்போது எவரோ சிலர் பிளான் பண்ணினதாக உள்ள வழிமுறைகள் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நசித்து போகின்றன. இப்படித்தான் பழங்கால கிரேக்கர் மதம், ஹீப்ரு மதம், கன்பூஷியஸ் மதம் எல்லாம் எடுபட்டு போய்விட்டன. ஆனால் நம்முடைய சாஸ்திர ஆச்சரணைகளோ வழி வழியாக ஜனங்கள் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க மேலும் மேலும் பிரகாசம் பெற்றிருக்கின்றன. கார் சவாரி மாதிரி இங்கே சேர வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர முடியாமல் இருக்கலாம். நின்று நிதானமாக படிப்படியாகத்தான் எவல்யூஷன் ஆகி கோல் வரும். ஆனால் நிச்சயமாக வரும். தார் ரோட்டில் போகிற கார் வேகமாக போனாலும் கோலை அடையுமா என்பதே சந்தேகம். வேகமாக போவதாலேயே அதற்கு விபத்து வந்து விடுகிறது. அதோடு கூட ரோடும் குண்டும் குழியும் விழுந்து ரிப்பேர் ஆகிறது. ரோடு இப்படி ஆவதால் கார் சவாரியிலும் பெரிய ஆபத்துக்கே இடம் இருக்கிறது. ஒற்றையடி பாதையில் ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஏற்படாது. இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். தார் ரோடு மேடு பள்ளம், குறுகல் வழி முதலானதுகளில் சுற்றி சுற்றித்தான் போகும். ஒற்றையடிப்பாதையோ குறுக்கு வழி. அதனால் தார் ரோட்டில் சுற்றி வளைத்து கொண்டு காரில் போய் ஒரு இடத்தை அடைகிறதற்குள் ஒற்றையடிப்பாதையில் நடந்து போயே அந்த இடத்தை அடைந்து விடலாம். நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறதையே ஒப்புக்கொண்டாலும் குறைந்தபட்சம் 5000 வருஷமாக, அதாவது 3000 BC வேதிக் சிவிலைசேஷன் என்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தலைமுறையினர் நடந்த வழியை நாம் விட்டுவிட்டு நாம் கெட்டது போதாதென்று பின் சந்ததியினருக்கும் கெடுதலை உண்டாக்கி இருக்கிறோம். ஜனங்கள் நடக்காமலே இருந்தால் ஒற்றையடிப்பாதை மூடிப்போய்விடும் அல்லவா? இந்த தலைமுறையினரான நாம் நம்முடைய சாஸ்திர மார்க்கம் வருங்காலத்தவருக்கு தெரியாமலே மூடிப்போகிற மாதிரி பண்ணும் பெரிய தோஷம் நமக்கு ஏற்படாமல் கருணாமூர்த்தியான பகவான் தான் காப்பாற்ற வேண்டும்.
இப்போதாவது நாம் இந்த விஷயங்களை ஆலோசித்து நம் முன்னோர்கள் சென்ற வழியிலே திரும்பி ஆச்சார அனுஷ்டானங்களை நடத்தி மேன்மையடைய ஈசன் நமக்கு நல்ல அறிவை கொடுப்பானாக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.